மக்களவைத் தேர்தலுக்காக அதிமுக, தேமுதிக இடையே கூட்டணி பேச்சுவார்த்தை நடைபெற்றது. இருதரப்பிலும் குழு அமைத்து அடுத்த கட்ட நடவடிக்கை மேற்கொள்ளப்படும் என அதிமுக நிர்வாகிகள் நம்பிக்கை தெரிவித்தனர். பாஜகவுடன் கூட்டணியை முறித்துக் கொண்டதை அடுத்து மக்களவைத் தேர்தலில் அதிமுக தலைமையில் மெகா கூட்டணி அமைக்கப்படும் என அக்கட்சியின் பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி கூறினார். அதிமுகவின் கூட்டணி வியூகம் மந்தமாகவே இருந்தது. இந்த சூழலில் தேமுதிகவுடன் அதிமுக கூட்டணி பேச்சுவார்த்தையை மேற்கொண்டது. மறைந்த தேமுதிக தலைவர் விஜயகாந்த் இல்லத்தில் நடைபெற்ற பேச்சுவார்த்தையில் அதிமுக மூத்த தலைவர்களான SP வேலுமணி, தங்கமணி உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர். தேமுதிக தரப்பில் கட்சியின் பொதுச் செயலாளர் பிரேமலதா விஜயகாந்த், LK சுதீஷ் உள்ளிட்ட நிர்வாகிகள் பேச்சுவார்த்தை நடத்தினர். பேச்சுவார்த்தைக்கு பிறகு செய்தியாளர்களை சந்தித்த அதிமுக முன்னாள் அமைச்சர் SP வேலுமணி, பேச்சுவார்த்தை சுமூகமாக நடைபெற்றதாகவும் ஏறத்தாழ கூட்டணி உறுதியானதாகவும் கூறினார். கூட்டணி தொடர்பாக இருதரப்பிலும் குழு அமைத்து முடிவெடுக்கப்படும் என்றும் அவர் தெரிவித்தார். ரெண்டு பக்கமும் குழு போடப்படும் என்று சொல்லியிருக்கிறார்கள். குழு போட்ட பின்னால் மற்ற பிரச்சனைகள் பேசலாம். நேரடியாக வந்து ரெண்டு பேரும் சந்திச்சு பேசணும்னா அப்புறம் நீங்க இன்னைக்கு வந்து மரியாதை பார்த்துருக்கோம். ரெண்டு பக்கம் குழு போடுவாங்க, அதுக்கப்புறம் பேச்சுவார்த்தை நடக்கும். கடந்த மக்களவைத் தேர்தலில் அதிமுக கூட்டணியில் தேமுதிகவிற்கு 4 தொகுதிகள் ஒதுக்கப்பட்டிருந்தன. தற்போது 4 மக்களவை தொகுதிகளுடன் ஒரு ராஜ்யசபா சீட்டை தேமுதிக கேட்பதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன. கடந்த முறை போட்டியிட்ட கடலூர், திருச்சி ஆகிய தொகுதிகளுக்கு பதிலாக வேறு தொகுதிகளை வழங்கவும் அதிமுகவிடம் தேமுதிக கோரியதாக கூறப்படுகிறது.